இந்த படம் ஒரு கடற்கரை காட்டுகிறது. இந்த கடற்கரையில் சில மாணவர்கள் குப்பைகளை பொறுக்கிக் கொண்டு ஒரு பெரிய பையில் வைக்கிறார்கள். இது ஒரு நல்ல செயல் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் அவர்கள் கடற்கரையை சுத்தம் செய்கிறார்கள். ஆஹ் இவர்கள் சமூக திட்ட வேலை செய்கிறார்கள். ஆஹ் நம் 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 கடற்கரை மட்டும் சுத்தம் செய்யக்கூடாது. நம் நாட்டை சுத்தம் செய்ய வேண்டும். நம் நாட்டை சுத்தம் செய்தால் மக்கள் ஆரோக்கியமாக இருப்பார்கள். நாட்டு சுத்தமாக இருக்கும். நம் நாட்டை நிறைய குப்பைகள் போட்டால் அது நம் நாட்டில் அசுத்தமாக இருக்கும். மக்களுக்கு அடிக்கடி நோய் வரலாம். நம் எதற்கு சமூக திட்ட வேலை செய்ய வேண்டும் என்றால், சமூக பொறுப்பு ஆக மாணவர்களுக்கு வளர்த்தும் மற்றும் நாட்டின் ஈடுபாடு அவர்களின் உணர்வு உருவாகும். சமூக வேலை பங்கேற்கும் மூலம் மாணவர்கள் கூட சேவை மதிப்பை அறிய மற்றும் ஒன்றுடன் ஒன்று நீடித்து நட்புகள் உருவாக்க முடியும். சேவை கற்றல் சமூக திட்ட வேலை பங்கேற்பாளர்கள் மட்டுமே அவர்கள் அதை உள்ளடக்கியது என ஒரு நல்ல புரிதல் மற்றும் பாராட்டு. அதனால் சமூகத்தின் தேவைகளை அடையலாம் மற்றும் சமூக பணி தங்கள் சேர்ந்த அனுபவத்தின் பிரதிபலிக்கும் சமூக சேவை. ஆனால் மேலும் கற்றுக்கொள்ள ஒரு அணுகுமுறை. நம் கடற்கரையை மட்டும் சுத்தம் செய்ய வேண்டாம். நம் செய்தித்தாள்களையும் சேகரிக்கலாம். தாளை சேகரித்தால் நெருப்பு ஏற்படாது. நாம் முதியோர் இல்லத்திற்கு சென்று முதியோரை உதவி செய்யலாம். முதியோர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்யலாம். அவர்களை மகிழ்ச்சி படுத்தலாம். நன்றி.